வணக்கம். மாற்ற ஊடக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று தமிழக அரசின் மகத்தான அடையாளமாக விளங்குகிற முன்னாள் IAS திரு உ. சகாயம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா, தற்போது முதலமைச்சராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தின் அமைச்சரவையில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் ஆதரவு கொடுத்திருக்காங்க. சிறுபான்மையினர் பட்டியல் இனத்தவர்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அமைச்சரவையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஐயா? இப்போ நீங்கள் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களினுடைய அமைச்சரவை விரிவாக்கத்தை பற்றி கேட்குறீங்க. அது ஒரு அவசியம். ஆனால் ஒரு அரசு ஒரு முதலமைச்சருடைய சிறப்பான செயல்பாடுகளுக்கு அந்த அமைச்சரவை குழு அது முழுமையாக்கப்படணும். ஆனால் ஒவ்வொரு துறையும் அந்த துறையினுடைய பணிகளுக்காக ஆணையிடுவதற்கும் அமலாக்கத்திற்கும் அமைச்சர்கள் மிக அவசியம். அதனால் பணிகளை முடுக்கி விடக்கூடிய மக்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. பணிகள் முடுக்கி விடப்பட வேண்டும், செயல்பட வேண்டும், அரசு செயல்பட வேண்டும் என்கின்ற நிலையில் பெரும்பாலான துறைகளுக்கு அமைச்சர்கள் பட வேண்டிய ஒரு அவசியம். தொடக்கத்தில் நம்ம பார்த்தோம் 9 அமைச்சர்கள். அதற்கு பிறகு 21, 2 என மொத்தம் 34 என்று கருதுகிறேன். அந்த அமைச்சர்கள் ஒரு அமைச்சரவை முழுமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பரவாயில்ல. இதில் என்ன சிறப்பான அம்சங்கள் என்னென்னா, ஒரு சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய அளவிற்கு ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதலான எண்ணிக்கையில் 7, 8 என்கின்ற அளவிற்கு அந்த கூடுதலான எண்ணிக்கையில் அவர்கள் அமைச்சராக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. மிக அமைதியாக ஒரு சமூக நீதி தத்துவத்தை அமல்படுத்தியதைப் போலத்தான் நாம் அதை எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா, அதிகாரத்திற்கு அப்பாலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு இன்றைக்கு இந்த அதிகாரத்தில் பங்கு கிடைத்திருப்பது என்பது பாராட்டுக்குரிய ஒன்றாகத்தான் நம்ம ஒரு சாதகமான அம்சமாகத்தான் பார்க்க தோன்கிறது. அதேபோல் சிறுபான்மை சமூகங்களாக கருதப்படக்கூடிய இஸ்லாமியர், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தேவையான எண்ணிக்கையில் இந்த அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் நம்மால் அறியப்படுகிறது. இது நல்ல அறிகுறி. ஆக அதிகார பரவல் எல்லா சமூகங்களுக்கும், குறிப்பாக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு அளிக்கப்பட்டிருப்பது ஒரு சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதை போல பெரும் எண்ணிக்கையில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பெரும் எண்ணிக்கையில் அவர்கள் இப்போ கட்சிக்கு புதியவர்கள் இளைஞர்களாக இருப்பவர்கள் இன்றைக்கு அதிகாரத்திற்கு அருகே அமைச்சர்களாக வருவது என்பது ஒரு ஆரோக்கியமானது. அவர்கள் வேகமாக செயல்பட முடியும். இளைஞர்கள் பொதுவாக வயதானவர்களை காட்டிலும் நேர்மையாக இருப்பார்கள் என்று நம்மால் நம்ப முடிகிறது. எனவே ஒரு நேர்மையான நிர்வாகத்தை அளிப்பதற்கு இப்படி இளைஞர்களுடைய அந்த பங்கெடுப்பு என்பது அவசியமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இது நல்ல அறிகுறியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதை போல கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸிலே அவர்கள் 2 அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக காங்கிரஸ் ஏறக்குறைய 1967 59 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய ஆட்சித்தளத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது காங்கிரஸ். அன்றைக்கு காமராஜர், பக்தவச்சலம் போன்றவர்கள் எல்லாமே அவர்கள் உள்ளடக்கி அந்த காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டு திமுக ஆட்சிக்கு 1967 அண்ணா தலைமையில் வந்ததற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சித்தளத்திற்கு அருகாமையில் செல்ல இயலவில்லை. முதன்முறையாக காங்கிரஸுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவையில். அது சில கடுமையான கண்டனங்களை எதிர்கொள்ள நேருகிறது. தமிழ் உணர்வாளர்கள், தம் தேசியத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள், காங்கிரஸ் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு துணையாக நின்றது. எனவே அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பதா என்கின்ற அந்த கண்டனத்தை எல்லாம் பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய அந்த கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருப்பதும் ஒரு பாராட்டுக்குரிய ஒரு அம்சமாக, குறிப்பாக திரு வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அது ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்களிக்க வேண்டும் என்கின்ற அவருடைய கோரிக்கை கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இது நிறைவேறவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு திரு விஜய் அவர்களுடைய ஆட்சியில் இது நிறைவேறியதாக பார்க்கப்படுகிறது. IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு ஒரு சமூக நீதி அமைச்சரவையாக அது பார்க்கப்படுகிறது. அப்படித்தான் அது ஊடகங்களால் எழுதப்படுகிறது. எனவே எப்படிப்பட்டு எந்த சமூகத்திற்கு அது வாய்ப்புகள் அமைச்சரவையில் கொடுக்கப்பட்டாலும் விளிம்புநிலை சமூகங்கள், சிறுபான்மை சமூகங்கள், அட்டவணை சமூகங்கள், பிற சமூகங்களுக்கெல்லாம் அது வாய்ப்பு அளிக்கப்பட்டு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டாலும் ஒன்று மிக முக்கியமானது, நேர்மையான ஒரு நீதியான ஒளிவு மறைவில்லாத ஊழலற்ற இயற்கை வளங்களை சுரண்டாத ஒரு ஆட்சியை திரு விஜய் அவர்கள் கொடுத்தால் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாக அது இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எங்கள் நேர்மை IAS அகாடமி ஸ்மார்ட் லீடர்ஸ் பயிற்சி மையத்தோடு இணைந்து மிகச்சிறந்த பயிற்சியை நடத்த திட்டமிட்டுள்ளது. அதனுடைய தொடக்க நிகழ்வாக வருகிற 31/5/2026 அன்று மதுரையில் ஒரு சிறப்பான நிகழ்வு நடத்தப்பட உள்ளது. அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்கிறேன். உங்களை சந்திக்கிறேன். உங்களோடு உரையாட விரும்புகிறேன். நீங்களும் வாருங்கள். ஐயா, இன்று அதிமுகவினுடைய MLAக்கள் 25 பேர் தாவேகா கட்சியில் ஆதரவு தெரிவித்தாங்க அமைச்சரவை பதவிக்கு ஆசைப்பட்டு. திரு விஜய் அவர்கள் அவங்களுக்கு அமைச்சரவை பதவியில் வாய்ப்பு கொடுக்கல. இதனால் இன்னைக்கு வந்திருக்கிற ஜூனியர் விகடன் இதழில் 25 MLAக்கும் விஜய் அவர்கள் சுட சுட திருநெல்வேலி அல்வா கிண்டி கொடுத்ததா சொல்லப்படுது. இதன் பற்றிய உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஐயா, சொல்லுங்கள். ஆமாம், இப்போ நீங்கள் கேட்குற அந்த கேள்வி அதிமுகவினுடைய கிளர்ச்சி MLAக்கள் அவர்கள் 25 பேர் ஏற்கனவே தாவேகாவிற்கு அதனுடைய ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இப்போ அவங்கெல்லாம் இன்றைக்கு கைவிடப்பட்ட நெருக்கடியான ஒரு நிலையில் இருக்கிறதாக ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகைகள் எழுதியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சுட சுட திருநெல்வேலி அல்வாவை கிண்டி கொடுத்திருக்கிறார் திரு விஜய் அப்படின்னு அது ஜூனியர் விகடனில் போட்டிருக்கு. இப்போ இன்றைக்கு அவர்கள் எந்த பக்கம் போவது என்கின்ற ஒரு நிலையில் இருப்பதாகத்தான் நமக்கு தெரிய வருகிறது. ஏனென்றால் அவர்களை திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளவில்லை. ஏற்கனவே நாமே கூட சில குறிப்பிட்டிருந்தோம், சில அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் அவர்களுடைய பெயர்கள் இடம்பெறுகிறது. சில அமைச்சர்களுடைய பெயர்கள் அவர்கள் பெருமளவிற்கு ஊழல் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களையெல்லாம் சேர்த்து கொள்வது திரு விஜய் அவர்களுக்கு களங்கத்தை உருவாக்கும், மக்களுடைய நம்பிக்கை இழக்க செய்வதெல்லாம் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். ஊடகங்கள் பரவலாக பேசப்பட்ட செய்தி தான் அது. அதை நாம் பிரதிபலித்தோம். இன்றைக்கு கூட ஊடகங்கள் அவர்களை சேர்க்கக்கூடாது என்று அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் அவர்களை சேர்த்தால் அது திரு விஜய்க்கு பெரும் ஒரு அவப்பெயரை உருவாக்கிவிடும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அவர்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றனர். இப்போ அவர்களுடைய நிலை, அவர்கள் எங்கே செல்வது என்கின்ற அளவிற்கான அவர்களுடைய நிலை இருப்பதாக இன்றைக்கு அவர்கள் வெளிவிதுங்கி நிற்கதியற்ற நிலையில் இருப்பதாக இன்றைக்கு சொல்லப்படுவதை நம்மால் அறிய முடிகிறது. எனவே அதில் நம்ம ஒன்றும் பெருசாக சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. இது தாவேகாவினுடைய முடிவு, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய முடிவு. யாரை சேர்க்க வேண்டும், யாரை தள்ளி வைக்க வேண்டும் என்றெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்குத்தான் இருக்குது. அதில் நம்ம ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏற்கனவே திரு விஜய் அவர்களே நேரடியாக சென்று திரு CV சண்முகம் போன்றவர்களையெல்லாம் அவருடைய இடத்திற்கே சென்று பார்த்திருக்கிறார். அவருடைய பிரதிநிதிகள் எல்லாம் ஏற்கனவே அவர்களோடு பேசி இருக்கிறார்கள். அது பழைய கதை. ஆனால் இன்றைக்கு இந்த கிளர்ச்சி MLAக்களாக கருதக்கூடிய இந்த 25 பேர்களும் இன்றைக்கு அவர்கள் என்ன செய்வது என்று விழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஜூனியர் விகடன் எழுதியிருப்பது அது சரியாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால் அவர்கள் இந்த 2 பங்கு பெரும்பான்மை 2 பங்கு எண்ணிக்கையில் அவர்கள் இல்லாத நிலையில் அவர்களே இந்த கட்சித்தாவல் தடை தங்களுடைய பதவிக்கே அபாயம் வந்துவிடும் என்கின்ற அளவிற்கெல்லாம் இன்றைக்கு சட்ட வல்லுநர்கள் கருத்தெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பின்புலத்தில் பார்த்தால் இன்றைக்கு இந்த
அதிமுகவினுடைய இந்த பிளவு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்கள் இவருடைய தலைமையில் இந்த பிளவுபடுத்தி வந்த கிளர்ச்சி மொழியாக்களாக கருதப்பட்டவர்களுடைய எதிர்காலம் ஒன்றும் சிறப்பாக இருக்காதோ என்கின்ற அளவுக்கு எழுதியிருக்கிறார்கள். இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. காரணம், அதிலே இருக்கக்கூடிய ஒரு சில பேர்கள் ஊழலினுடைய உச்சத்தை தொட்டவர்கள். எனவே இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த வேகம், ஊழலுக்கு எதிரான அந்த கோபத்தை எல்லாம் கணக்கிலே கருதுகிற பொழுது இவர்கள் ஒதுங்கி இருப்பது சரியாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன்.